ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்காவை வச்சு நம்ம சட்னியும் துவையலும் தாங்க செய்ய போகிறோம். 2 in 1. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் பீக்கங்காவுக்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா கழுவிக்கிட்டேன். இதனுடைய தோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதப்பத்தாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 கூட போட முடியும். இதில் கொஞ்சமாக நம்ம புளி வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு, ஒரு 1/4 மூடி இருக்கும் தேங்காய்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புளி அதிகமாக போடணுன்ட்டு இல்லை. இது எல்லாமே சேர்த்து நம்ம துவையலில் செய்யக்குள்ள நல்லாவே டேஸ்ட்டும் இருக்கும். வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நானே கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த சதப்பத்து இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணோன்னா வதக்கக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே சட்னி கூட சேர்ந்து வரும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தோலில் அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு துவையல் கிடைக்கும். பாருங்கள், கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கை இருக்கும். நல்லாவே கழுவி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி. இப்போ நம்ம வதக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் சூடாகட்டும். கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீக்கங்காய்க்கு போட்டு நல்லா நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கி வரக்குள்ள தாங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ இது எடுத்துடலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் போடணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் போட்டாவே போதும். கொத்தமல்லி இலை இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சட்னியும் சேர்ந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வெரைட்டியான சட்னியும் இருக்கும், வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பருப்பு வகைங்க எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பருப்புக்கும் சேர்த்துக்கலாம். உளுந்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இதில் 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த வெள்ளை எள்ளுக்கும் வறுத்துக்கலாம் போட்டு. இது போட்டு வறுக்கக்குள்ளே இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இது கூடயே மிளகாவும் போட்டுக்கலாம். காற்றுக்கு ஏற்ப மாதிரி போட்டுங்க. நான் வர மிளகாய் எடுத்துருந்தேன், ஒரு 4 இருக்கும். நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கருக விடக்கூடாது, பார்த்துங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய், பூண்டு, புளி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வதக்கலாம். இதில் ஒரு அரை கைப்பிடி இருக்கும். நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்க்கக்குள்ள அந்த வாசனையே கூடி இருக்கும். அதே சமயத்தில் நம்ம துவையலில் வச்சு அரைக்கக்குள்ள ஹெல்த்துக்குமே நல்லது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுபட்டதும் நம்ம இதில் ஆற விட்டுடலாம். இதுக்கு நம்ம அரைக்கணும். இது நல்லா ஆறினதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு.
இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பருப்பு வகைங்கள்லாம் போட்டு ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெஜிடபிள் இதில் வந்து போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காவுக்கு நல்லா வதக்கணும் இல்லைங்களா, அதுவும் இந்த கரியாண்டர் லீஃபுக்கும் இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக வந்து அரைச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கெட்டியாக அரைக்கக்குள்ள கொஞ்சம் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் வந்து இதில் தண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள நீங்கள் தோசைக்கும் வந்து தொட்டுக்க முடியும். இதுக்கு ஒரு தாளிப்பும் வந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கிட்டேன். இட்லி தோசைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம தாளிப்பு இல்லைங்களா, அதே தான். இதில் கொஞ்சம் நான் கெட்டி சட்னியும் எடுத்து வச்சுருந்தேன். சூடாக வந்து சாதம் வந்து செய்யக்குள்ளே நல்லாவே இருக்கும். அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தொட்டுக்கிட்டும் வந்து சாப்பிட முடியும், சைட் டிஷ் மாதிரி சாதத்துக்கு கூட. இதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து இந்த தாளிப்பு வந்து வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நிறையாவே இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு கீழே கொடுக்குறேன், லிங்க்கு தேவைன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.